உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் அவன் ஜெபவீரன் இல்லையே, சொல்லலையே. பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் அவன் மன்றாட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறவன், சொல்லலையே. நீ தப்பு தப்பால சொல்லித்தர, பைபிள் தெளிவா சொல்லுது. பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் தேவனுடைய சீடு, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கையை தட்டு வருவதற்கு ஒன்ன பிசாசு தொட முடியாது, ஒன்ன பிசாசு தொட முடியாது. என் அன்புக்குரியவர்களே, முழு பைபிளும் சீடை பற்றி எழுதுது. அதில் கிரேஸ்குள்ள நீங்கள் வந்தவொடனே முதலாவது எந்த தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய வித்தாக மாறுகிறீர்கள். என்ன பெரிய முட்டாள்தனம்! ஜெபத்தை பேசுகிற இந்த உலகம், உபவாசத்தை பேசுகிற உலகம், தோல் உரிக்கிற பேசுகிற உலகம். நீங்கள் தோல் உரிக்கணுங்க, எல்லாத்தையும் பேசுகிற இந்த உலகம் வித்தை பற்றி பேசலை. ஒரு பூனையை நீ அடி அடின்னு அடித்து நாய் மாதிரி கொலைனா அது என்ன செய்யாது? கொலைக்காது. ஏன்னா அதுக்குள்ளே இருப்பது பூனையின் வித்து. ஒரு நாயை அடி அடி நடிச்சு கொலைக்காதன்னு சொன்னாலும் அது கொலைக்கத்தான் செய்யும். எத்தனை பாவங்களில் விழுந்தீர்கள், ஆனாலும் இந்த வேதத்தை எடுப்பதை நீங்கள் விடவில்லை. எத்தனை முறை நீங்கள் விழுந்தீர்கள், ஆனாலும் தேவனை தேடுவதை நீங்கள் விடவில்லை. ஏனென்றால் நீங்கள் அவருடைய வித்தா இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். அதான் ஒரு நாள் கர்த்தர் சொன்னாராம் ஒரு ஊழியக்கார்ட்ட, என் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஒரு முறை கூட திட்டமிடுவதில்லை, ஆனால் அநேக முறை பாவம் செய்கிறார்கள், ஆனால் நூற்றுக்கணக்கான முறை நீதிமானாய் வாழ்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அது போதும்டா, அவன் தான்டா இல்லைன்னாராம். கை தட்டுங்க அவருக்கு. அவ்வளவுதான், நீ ஜெயிக்கிற இல்லை, அது வேற விஷயம். பாவத்தை திட்டம் இல்லாம செய்யற, ஆனா திருந்தி வாழ்வதற்கு 100 முறை திட்டமிடுகிறாய் அல்லவா, அங்கேயே தெரிந்து நீ தேவனுடைய வித்துன்னு. ஆமென். எந்த கழுகாவது கீழே விழுந்துருச்சு பறக்கத்தரன்றக்காண்டி வாழ்க்கை ஃபுல்லா பறக்காம இருந்துருதா? எத்தனை முறை விழுந்தாலும் கழுகு பறக்க தான் செய்யும். காரணம் அது கழுகின் வித்து. நீங்க லால இருந்தாலும் சரி, கிரேஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய வித்து கிருபைக்குள் வரும்போது அந்த வித்து உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்பது வித்துல இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது அங்கதான் நிக்கிறீங்க, உங்க கிரவுண்டே அதான். புதிய ஏற்பாட்டு ஜெபமே அங்கதான் தொடங்குது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இதோ என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே இந்த எலியாசர், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறானே. கர்த்தர் சொன்னாரு, அவன் பெர்ஃபெக்டா இருக்கலாம்பா, ஆனா அவன் வித்து கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்க, தொடர்ந்து வாசிமா. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே, கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அன்புக்குரிய வித்து வித்து வித்து. எலியாசர் பெர்ஃபெக்டா இருந்தாலும், பெர்ஃபெக்டா இருந்தாலும் அவன் வித்து கிடையாது, அவன் சுதந்திரவாளி கிடையாது. யார் உன் கர்ப்ப பிறப்பா இருக்கணும், அவன் தான் வித்து. என் அன்புக்குரிய வித்து வித்து வித்து. எலியாசர் பெர்ஃபெக்டா இருந்தாலும், பெர்ஃபெக்டா இருந்தாலும் அவன் வித்து கிடையாது, அவன் சுதந்திரவாளி கிடையாது. யார் உன் கர்ப்ப பிறப்பா இருக்கணும், அவன் தான் வித்து. புதிய ஏற்பாட்டில் இந்த வித்து வேற மாதிரி வருது. வித்துன்றது புதிய ஏற்பாட்டோட அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் காட் சீடா நம்ம மாறிடுறோம். இப்போ ஊழியத்துக்குள்ள பிள்ளைகள் அப்படின்றது வேற மாதிரி வருது. நீங்க உடனே ஊழியக்காரனுடைய பிள்ளை தான் அடுத்த ஊழியத்தில் கிடையவே கிடையாது. இங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு வரான். இங்கே வந்து வித்துன்றதே வேற மாதிரி வருது. ஆமா, இம்போர்ட்டேஷன். எப்படி ஒருத்தன் தன்னுடைய வித்தை இன்னொரு ஆளுக்குள்ள இம்போர்ட் பண்றானோ, அப்படி ஊழியக்காரன் கை வைக்கும் போது இவனுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங், அந்த வித்து உள்ள இம்போர்ட் ஆகுது. இதுதான் ரைட்டிங்ஸ்ல ஒரு ஆளை ரீச் பண்றதுக்கும் லைவ் மீட்டிங்ல ஒரு ஆளை ரீச் பண்றதுக்கு வித்தியாசம். பவுல் சொல்றான், உங்களை நான் நேரில் பார்த்து ஆவிக்குரிய சில வரங்களை எனக்குள் இருக்கிறவைகளை உங்கள் தலையிலே கைகளை வைப்பது உங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணுவதற்காக உங்களை நான் பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ரைட்டிங் லெட்டர்ஸ். அதனால இந்த கேம்ப் இந்த மாதிரி விஷயம்லாம் இட் இஸ்
பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். ஏன்னா அங்கே இம்பார்ட்டேஷன் நடக்குது. இதெல்லாம் வித்தை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வித்து அவ்விதமாக செயல்படுகிறது. சுவிசேஷத்தினால் வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறது. புதிய ஏற்பாட்டு வித்தோட அர்த்தத்தை அப்புறம் நம்ம பார்ப்போம். முதலாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிருபை என்பது அது கம்ப்ளீட்டாக சீட் பேஸ்டு. ஒரு கை தரும்போது அவருக்கு கேரக்டரு, பிளஸ்ஸிங்ஸு, ப்ராமிஸு, ப்ரேயரு எல்லாமே எல்லாமே ஓவர் கமிங் சக்சஸ் எல்லாமே வித்தின் அடிப்படையில் தேவனால் பிறந்த எவனும் சார் பாவம் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். காரணம் பொல்லாங்கனவனை தொடான், காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்து. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அவன் 5 மணிக்கு எந்திரிக்கிறவையா, அவன் ஜெபிக்கிறவையா, அவன் முழங்கால நிற்பாயா, ஓடிரு இயேசு நாமத்தில், ஏரியாவுக்குள்ள வந்துடாத. இதெல்லாம் நல்லது, அதான் சொல்றேனே நல்லது. கழுதையா பிறந்த பிறந்தான் கணக்க முடியும், கணக்கிற எல்லாம் கழுதையா மாற முடியாது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அதான் சொன்னாரு, பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் அவன் ஜெபவீரன் இல்லையே, சொல்லலையே. பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் அவன் மன்றாட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறவன், சொல்லலையே. நீ தப்பு தப்பால சொல்லித்தர, பைபிள் தெளிவா சொல்லுது. பொல்லாங்கன் அவனை தொடான், காரணம் தேவனுடைய சீடு, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கையை தட்டு வருவதற்கு உன்னை பிசாசு தொட முடியாது, உன்னை பிசாசு தொட முடியாது, உனக்குள்ள வியாதியை தர முடியாது, உன் வாழ்க்கை பிசாசு கொலைக்க முடியாது, தேவ சித்தத்தை வந்து பிரேக் பண்ண முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது. காரணம் தேவனுடைய வித்து எனக்குள்ளே உனக்குள்ளே. கையை தட்டுங்க வருவதற்கு. ஆமென். வித்து 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 வித்து. ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.